நிலச்சரிவு ஏற்படும் முன்பு அந்த பகுதிகளில் சில மாறுதல்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து விளக்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திகா இணைந்திருக்கிறார். கார்த்திகா, நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்பாக அந்த பகுதிகளில் என்னென்ன அறிகுறிகள் தென்படும்? முக்கியமாக பூங்குழலி, கேரள மாநிலம் வயநாட்டில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் இருக்கு. அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் அறிகுறி என்னன்னா அதிகனமழை பெய்யும் பொழுதே நம்ம எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அறிகுறியா என்ன அப்படின்னா, மரங்கள் முறியும் சத்தம் மற்றும் பாறைகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செய்திகள்லையுமே பார்த்தோம். அங்கிருந்து தப்பிச்ச எல்லாருமே சொன்னது என்னன்னா, நிறைய சத்தங்கள் கேட்டது, பாறைகள் உருள்ற சத்தம் கேட்டது, மரங்கள் முறிகிற சத்தம் கேட்டதுன்னு சொல்றாங்க. அப்படியான சத்தங்கள் இருந்ததுன்னா அதை உன்னிப்பாக கவனிச்சு நம்ம எச்சரிக்கையாக அங்கிருந்து அகல வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா, நிறம் மாறி சேற்றோடு அந்த தண்ணீர் கலந்து வரும், நீரோட்டம் கலந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிற்றோடைகளில் அதிகமான நீர் வரத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சூரல் மலையில் பார்த்தோம், ஒரு 8 மீட்டர் இருந்த அந்த ஆறு அப்படிங்கிறது இப்போ இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அங்கேயுமே இதே மாதிரியான சேரும் சகதியும் கலந்து வந்திருக்கக்கூடிய அந்த நீரோட்டம் தான் அப்படிங்கிறதா காரணம். இதுவுமே ஒரு முக்கியமான அறிகுறியாக நம்ம பார்க்குறோம். அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா, நிலம் வழக்கத்திற்கு மாறாக உப்புதல். அதாவது நிலம் ரொம்ப கிரிப்பா டைட்டா இல்லாம நிறைய மழை தண்ணி சேர்ந்து லூஸ் ஆகி அந்த நிலம் வழக்கத்திற்கு மாறாக உப்பி தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத எச்சரிக்கை உணர்வோடு பார்த்து அங்கிருந்து நம்ம காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த அறிகுறி நமக்கு சொல்லுது. அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னா, மரங்கள், வேலிகள், மின்கம்பங்கள் இது எல்லாமே இடம் பெயர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, மரம் ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த மரம் டில்ட் ஆகி தெரியும், பேக்வேர்டா கொஞ்சம் சதிஞ்சு இருக்கும். அப்புறம் மின்வேலிகளும் இடம் பெயர்ந்திருக்கும். வேலிகள் அமைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வேலிகள் நம்ம ஏற்கனவே அமைச்சிருந்த இடத்துல இருந்து மாறி இருக்கும். இதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனிச்சு பார்க்கக்கூடிய அறிகுறிகளா நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய அறிகுறி, கதவு ஜன்னல்கள் புதிய விரிசல்கள் ஏற்படும். அதுவும் இல்லாம ரொம்ப ஜாம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியால, ஷாப்ஸ்ல நிறைய விரிசல்கள் புதுசா விழ ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் லூஸ் ஆகி அங்க இருக்கக்கூடிய அந்த கதவு ஜன்னல்கள் எல்லாம் இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் ஒரு காமனான அறிகுறியா நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நிறைய தொழில்நுட்பங்கள் இந்த நிலச்சரிவை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை அப்படின்னு சொன்னாலுமே கூட நம்மளால கண்ணெதிரே பார்க்கக்கூடிய அறிகுறிகளா இந்த அறிகுறிகள் தான் இருக்கு. நன்றி கார்த்திகா.